ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு நிகழ்வை தான் பேச போறோம். ரத்னபுரி மன்னன் மயூரத்வஜன் வீரத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தவன், பராக்கிரமசாலின்னு சொல்லலாம். கிருஷ்ணர் மேல அளவு கடந்த பக்தி உண்டு அவனுக்கு. அவருடைய மகன் தாமிரத்வஜனும் அப்பாவை மாதிரியே ரொம்ப ஒரு பலசாலி, வீரம் நிறைந்தவன். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் அஸ்வமேத யாகம் பண்றார். இந்த அஸ்வமேத யாகம் பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னுடைய வசம் கொண்டு வர்றது அப்படிங்கறதுதான் இந்த யாகத்தோட நோக்கமே. ரொம்ப ஒரு சாமானியப்பட்ட யாகம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான யாகம்னு சொல்லலாம். முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு யாகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்வமேத யாகம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்வனாலே குதிரை இல்லையா, ஒரு குதிரைய நாடுதோறும் அனுப்புவாங்க. அந்த நாட்டு மன்னன் தன்னுடைய நாட்டை இழக்கிறதுக்கு இஷ்டப்படல அப்படின்னா, யாரு குதிரைக்கு பாதுகாவலாக வர்றாங்களோ அவங்களை எதிர்த்து போரிடணும். இங்க கிருஷ்ணரோட ஆலோசனைப்படி தர்மர் யாக குதிரைய தன்னுடைய தம்பி அர்ஜுனன் பொறுப்புல அனுப்பி வைக்கிறார். கிருஷ்ணரினுடைய ஆலோசனைப்படி அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு ரெடியான தர்மர் யாக குதிரைய தன்னுடைய தம்பி அர்ஜுனன் பொறுப்புல அனுப்பி வைக்கிறார். அதே சமயம் என்னாச்சு, மயூரத்வஜனும் அஸ்வமேத யாகம் நடத்துறார். யாக குதிரையை தன்னுடைய மகனான தாமிரத்வஜன் பாதுகாப்புல அனுப்பி வைக்கிறார். ரெண்டு பேருமே கிருஷ்ணனுடைய பக்தர்கள். என்ன ஆக போகுது, மணிப்பூர்ல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, சந்திச்சு போரிடுறாங்க. தாமிரத்வஜன் அர்ஜுனனை தோற்கடிச்சு 2 குதிரைகளோட தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிடுறான். இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அர்ஜுனன் வில்லில் சிறந்தவன், வில்லில் சிறந்தவன் விஜயன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியே தோற்கடிச்சாச்சு இங்க தாமிரத்வஜன். 2 குதிரையும் வாங்கிட்டு தன்னுடைய நாடுக்கும் திரும்பியாச்சு. கிருஷ்ணரினுடைய ஆலோசனையின் பேர்ல அனுப்பப்பட்ட அர்ஜுனனை தன்னுடைய மகன் தோற்கடிச்சதுல மயூரத்வஜனுக்கு உடன்பாடே இல்ல. ஏன்னா தன்னுடைய இஷ்ட தெய்வமான கிருஷ்ணரை அவமானப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. மயூரத்வஜனும் கிருஷ்ணனினுடைய பரம பக்தன். தர்மர் கேட்கவே வேண்டாம், கிருஷ்ணர் மேல அவருக்கு எவ்வளவு அளவு கடந்த ஒரு அன்பு உண்டு அப்படின்னுட்டு. கிருஷ்ணரோட ஆலோசனைப்படிதான் அஸ்வமேக யாகம் பண்ணக்கூடிய அந்த குதிரையோட அர்ஜுனனை அனுப்பிச்சு வச்சாரு தர்மன். அதே போல மயூரத்வஜனும் அஸ்வமேத யாகம் பண்ணினதுனால தன்னுடைய மகனான தர்மத்வஜன் கிட்ட குதிரையை கொடுத்து அனுப்புறார். இந்த தர்மத்வஜனும் அர்ஜுனனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க, போரிடுறாங்க. அப்ப என்ன ஆகி போகுது அப்படின்னாக்கா, தர்மத்வஜன் அர்ஜுனனை தோக்கடிச்சிட்டு 2 குதிரைகளோட தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிடுறான். ஆனா இதுல மயூரத்வஜனுக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிதான் யுதிஷ்டர், அதாவது தர்மர் தன்னுடைய தம்பியான அர்ஜுனரை அனுப்பி வச்சார். அப்படி இருக்கும் பொழுது அவரை தோற்கடிச்சது அப்படிங்கறது கிருஷ்ணரை அவமானப்படுத்தின மாதிரியோ அப்படின்னு வருத்தப்படுறார். ஆனா தோத்து போன அர்ஜுனன் பயங்கரமான கோபத்துல இருக்கிறார். கிருஷ்ணர் அவரை சமாதானம் பண்றார். அதுக்கப்புறமா ஒரு வயதானவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அர்ஜுனனை தன்னுடைய சீடன் மாதிரி வேஷம் போட்டுக்க சொன்னார். 2 பேரும் மயூரத்வஜனினுடைய அரண்மனைக்கு போறாங்க. அவங்களோட பேரழக பார்த்த மன்னன், இப்படியும் அழகர்கள் இருக்காங்களா அப்படின்னு வியந்து போனானாம். அவங்கள உபசரித்து, நீங்க எதற்காக வந்தீங்க அப்படின்னு ரொம்ப சிரத்தையோட வந்த காரணத்தை கேட்கிறார். உடனே கிருஷ்ணராக வந்த அந்த வயோதிகர் சொல்றாரு, மன்னா, நான் இந்த சீடனும் என்னுடைய மகனுடனும் காட்டு வழிய வர்றப்போ என் மகன் ஒரு சிங்கத்துக்கிட்ட அகப்பட்டுக்கிட்டான். அதுகிட்ட என்னை எடுத்துக்கோ, என்னுடைய மகனை விட்டுடுன்னு நான் எவ்வளவோ வேண்டினேன். ஆனா அந்த சிங்கம் கேட்கவே இல்ல, மறுத்துருச்சு. என்ன செய்தால் என் மகனை விடுவாயின்னு நான் கேட்டப்போ ரத்னபுரி மன்னன் மயூரத்வஜன் தன்னுடைய முழு சம்மதத்தோட தன் மனைவி ஒரு புறமும் மகன் ஒரு புறமும் நிற்க தன்னை 2ஆக அறுத்து அதில் வலப்பாகத்தை எனக்கு கொடுத்தால் உன் மகனை விட்டு விடுகிறேன்னு சொல்லிச்சு. அதான் நான் இங்க வந்தேன்னு அவரு சொன்ன உடனே நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. மயூரத்வஜன் எப்படி அதுக்கு எதிர்கொண்டார்? அவர் என்ன பண்ணினார்? மயூரத்வஜனுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, கிருஷ்ணனால அனுப்பப்பட்டவர் அர்ஜுனன். அப்படிப்பட்ட அர்ஜுனனை போய் தன்னுடைய பையன் தோற்கடிச்சிட்டதுனால கிருஷ்ணரையே அவமானப்படுத்திட்டதா நினைக்கிறான், மனசு வருந்துறான். ஆனா இந்த பக்கம் தோத்து போன அர்ஜுனனுக்கு கடுமையான கோபம். கிருஷ்ணன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கேட்கல. உடனே கிருஷ்ணர் சொல்றார், வா என் கூட அப்படின்னு 2 பேரும் மார்வேஷத்துல போடுறாங்க. இவர் வயதானவராகவும் அர்ஜுனன் கொஞ்சம் இள வயது அவருடைய சிஷ்யராகவும் மார்வேஷம் போட்டுக்கிட்டு மயூரத்வஜனுடைய அரண்மனைக்கு போறாங்க. இவ்வளோ அழகான 2 பேரை பார்த்துட்டு மயூரத்வஜன் கேட்கறான், நீங்க வந்த காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு ஒரு கதை சொல்றார். மன்னா, நானும் என்னுடைய சீடனும் என்னுடைய மகனும் காட்டு வழியா வந்தோம். வந்தப்போ ஒரு சிங்கத்துக்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம். அது எங்களை படாத பாடு படுத்திடுச்சு. என்னுடைய பையனை பிடிச்சு வச்சிருக்கு. என் பையனை விட்டுட்டு என்ன வேணா எடுத்துக்கோன்னு சொன்னாலும் கேட்கல. சரி, என்ன பண்ணினா என்னுடைய மகனை விடுவேன்னு கேட்டதுக்கு ரத்னபுரி மன்னன் மயூரத்வஜன் தன்னுடைய முழு சம்மதத்தோட தன்னுடைய மனைவி ஒரு புறமும் மகன் ஒரு புறமும் நிற்க தன்னை 2ஆ அறுத்து அதுல வலப்பாகத்தை எனக்கு கொடுத்தா உன்னுடைய மகனை விட்டுடுறேன்னு சொல்லுச்சு.
அதான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மயூரத்வஜன் வேற எந்த வார்த்தையும் பேசல. கண்டிப்பா நான் தரேனே என்னுடைய உடலை அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுடுறான். மன்னனினுடைய மனைவி, ஐயா கணவனின் உடலில் மனைவி பாதிங்கிறதுனால என்னுடைய உடலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, வயதானவர் வேடத்துல வந்த கிருஷ்ணன், மனைவி கணவனின் இடப்பாகத்துக்கு உரியவள், சிங்கம் கேட்கறது மன்னனின் வலப்பாகத்தைன்னு சொல்றார். அப்போ தாமிரத்வஜன் என்ன சொல்றான், நான் என்னுடைய தந்தைக்கு சமமானவன், என்னோட உடலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயதானவர் அதுக்கும் மறத்துடுறார். மயூரத்வஜன் கிருஷ்ணரோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே உட்கார்ந்துடுறான். மன்னனினுடைய உடலை அவனுடைய மகனும் அறுக்கறாங்க. தலை அறுபட்ட உடனே அதனுடைய இடது கண்ணில இருந்து அப்படியே கண்ணீர் வழிஞ்சுதான். அதை பார்த்து அந்த வயதானவர் வருத்தத்தோட தரக்கூடிய பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப மன்னன், சுவாமி கண்ணுல நீர் வர்றது வருத்தமோ வலியோ காரணம் இல்ல, வலதுபுறம் செய்த புண்ணியத்தை இடதுபுறம் செய்யலையேங்கிறதுனால தான்னு சொல்றா அந்த மனைவி. அவ சொன்னதை கேட்ட உடனே பகவான் அப்படியே மகிழ்ந்து போயிடுறார். தர்மத்தினுடைய தலைவனான அவனுக்கு சங்கு சக்கரம் தாங்கி விஸ்வரூப காட்சி கொடுக்கிறாராம். அவனுடைய உடலை அப்படியே தொடுறார். தொட்ட உடனே அறுபட்ட உடல் எல்லாம் சேர்ந்தாச்சு. மன்னனும் அவனுடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியோட கிருஷ்ணரை போற்றி பாடுறாங்க. இத பார்த்த அர்ஜுனனுக்கு, ஐயோ நம்ம இவன்கிட்ட தோத்து போனதுக்கு நம்ம ஏன் வருத்தப்படணும், எவ்வளவு பெரிய ஒரு பக்தியில் சிறந்தவனாக இருக்கிறாங்க, தியாகத்தினுடைய ஒரு உருவமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவனுடைய கோபமும் தணிஞ்சதான். இன்னைக்கு நம்ம ஒரு கதை ஒண்ணு பேசினோம் இல்லையா, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய உதவியானது, சேவையானது, தானமானது நமக்கு பலனை கொடுக்கும். தானம் செய்தா பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே நம்ம தானம் செய்யக்கூடாது. வேண்டியவங்களுக்கு நம்மளால முடியுதா நம்ம செய்யலாம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய பலன் நம்மை சேரும். அதே போலதான் இறை பக்தியும். இன்னைக்கு கோவிலுக்கு போனேன், 11 தோப்புக்கரணம் போட்டேன், நான் பரீட்சையில பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முழுமையான ஒரு பக்தியாக, ஒரு அர்ப்பணிப்பாக, எதையும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்தால் அதற்குரிய பலன் அந்தந்த நேரத்துல சேரும். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பக்தி தான் இறைவனை போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அந்த கதை. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.